அனைவர்களுக்கும் வணக்கம். ஸ்ரீ நவகிர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். இன்றைக்கான பதிவு உங்களுக்கானது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐயா, ஒரு கண் திருஷ்டிக்காக ஒரு வசம்பு வச்சு அஞ்சனமை செய்கிறதுக்கான ஒரு பரிகார தீர்வு உங்களுக்காக. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய காலத்தில் நம்ம மீது பொறாமை போட்டி அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இருக்குது. அரசியலாக இருந்தாலும் ஒருத்தனை மேலே தள்ளிட்டு இன்னொருத்தர் மேலே ஏறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு தொழில் செஞ்சாலும், ஒரு தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த தொழில் நல்லா போயிட்டு இருந்ததுன்னா அதை பிடிக்காம இன்னொருத்தர் அந்த தொழிலை மட்டம் பண்ணி நாம் மேலே ஏறுவது எப்படி? தொழில் செய்யக்கூடிய இடத்துல முதலாளியை கீழே தள்ளிட்டு நாம் எப்படி மேலே ஏறுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கடுத்தது இந்த கள்ளக்காதல்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது பூரா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அடுத்தவன் புருஷனை எப்படி மயக்கி நம்ம கைவசம் வச்சுக்கிறது. அதுவே பெண்கள் அப்படின்னா அடுத்தவன் பெண்களை வளைச்சி போட்டு நம்ம எப்படி வசம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆண்கள் யோசிக்கக்கூடியது. இது சிலர் தப்பு செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா, இது மாதிரி நம்ம வாழக்கூடிய காலத்தில் நிறையா பிரச்சனைகள், 1 2லாம் இல்லை, நிறையா, கொஞ்சம் நஞ்சலாம் இல்லை, நிறையா இருக்குது. அப்படி நிறையா இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா நிறையா சோதனைகளை தாண்டி நம்ம வாழ்கிறதுக்காக எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டு அதுக்கப்புறம்தான் நம்ம ஒரு வெற்றியாளராக வர முடியுது. அப்போ வாழக்கூடிய காலத்தில் எத்தனையோ சோதனைகள் மனிதர்கள் ரீதியாகவும் கிரகத்தின் ரீதியாகவும் நமக்கு வருகிறது. அப்படி வரும்போது அதிலிருந்து நம்ம எளிமையாக தப்பிச்சிக்கிறது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா வசம்புங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, அற்புதமான ஒரு மூலிகை. அந்த மூலிகை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்தது, மருத்துவம் குணம் உள்ளது. அப்படிங்கும்போது அந்த மூலிகையை வச்சு நாம் ஒரு கண் திருஷ்டியை மைய எப்படி தயாரிக்கிறது, இதிலிருந்து நம்மக்கிட்ட எதிரிகிட்டிருந்து நம்மளை பாதுகாப்புறது எப்படி அப்படிங்கிறத எளிமையான முறையில் வீட்டிலையே வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு 10 கிராம் வசம்பு எடுத்துக்குங்க. ஒரு 50 கிராம் பச்சை கற்பூரம் வாங்கிக்கிங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் லவங்கம் வச்சுக்கிங்க. தொட்டாசினிங்கி அப்படிங்கிற ஒரு செடி அப்படிங்கிறது மலைகள் சார்ந்த இடத்துல இருக்கும். அதை வாங்கி அதை பறித்து வச்சுக்கிங்க. பறித்து வச்சு கொஞ்சம் காயப்படுத்தி வச்சுக்கிங்க. கொஞ்சம் வெட்டி வேறு ஒரு அகல் விளக்கில் பச்சை கற்பூரத்தை முதல்ல போட்டு, அதுக்கப்புறம் வசம்பு, அதுக்கடுத்தது கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் லவங்கம், தொட்டாசினிக்கு காஞ்சி போன அந்த சருகு, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வெட்டி வேர், இது 5ஐயும் எரித்து விடுங்க. எரித்து விட்டதுக்கப்புறம் அதை நல்லா சாம்பலாயிரும். சாம்பலாகினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கல் வச்சு, அஞ்சன கல்லுன்னு இருக்கும், அதை வச்சு நல்லா மை மாதிரி பகத்துக்கு அரைங்க. அரைச்சதுக்கப்புறம் அதை நெய் ஊற்றி பக்குவப்படுத்துங்க. வாசனைக்காக அத்தரு, ஜவ்வாது இது மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துங்க வாசனைக்காக. அதுக்கப்புறம் அதை தினசரி இந்த ஆக்கணத்தி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமத்தை வச்சுக்கிங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி நெகட்டிவ் எல்லாமே மாறிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் அற்புதமாக இருக்கும். என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர். அருள்வாக்கு பிரசன்னம் அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம். தினசரி ராசிபுரத்தில் சந்திக்கலாம். செவ்வாய் வெள்ளி என்றால் கொல்லிமலையில் சந்திக்கலாம். எங்களுடைய நவகிர கருப்புசாமியுடைய ஆலயம் கட்டுப்பணி இது மாதிரியான விஷயங்களை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதற்காக உங்களால் முடிஞ்ச ஒரு நன்கொடைகள், கோயில் கருவறை சிலை செய்கிறதுக்காக கருப்புசாமியுடைய சிலைகள், விநாயகருடைய சிலை செய்யலான்னு இருக்கிறோம். அதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த நன்கொடைகளை போட்டு விடுங்க. அதுக்கடுத்தது அன்னதானத்துக்கு, அதுக்கடுத்தது ஏகசாலைக்கு மேலே கூரை அமைக்கிறதுக்கு என்ன உங்களால் முடியுமோ அதில் ஒரு பங்கு, ஒரு பகுதியை அமுச்சு விடுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 84 89 17 32 28. கூகுள் நம்பரும் இதுவே, ஃபோன்பே நம்பரும் இதுவே, போட்டு விடுங்க. வேறு ஏதாச்சும் ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்கிட்ட கால் பண்ணி பேசுங்க. இந்த அஞ்சன மையெல்லாம் ஒரு தகவலாக நிறையா போடுறாங்களே அப்படின்னு நினைக்காம இதை பயன்படுத்தி பாருங்கள். ஒரு 48 நாள் வச்சு பாருங்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும்.
இதற்காக ஒரு 5000 10,000 செலவு பண்ணி வாங்கணுங்கிறதுல நீங்களே எளிமையான முறையில் தயாரித்து அதிலிருந்து கண் திருஷ்டியிலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம். நன்றி, மகிழ்ச்சி.